இன்னைக்கு ஜனநாயகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏன் அரசியல் பேசணும்? சாதாரண மக்கள் நீங்க இவங்க கிட்ட பேசலாம். எழுந்து நின்று இவர்களுக்கு 3 நிமிடம் நீங்க சொல்லலாம். ஏன் சாமானியர்கள் அரசியல் பேசணும்? சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவர் சொல்றாரு. எங்க டிக்டேட்டர்ஷிப் இருந்த இடத்துல பண்ண முடிஞ்சுக்கிறார். அங்க டிக்டேட்டர்ஷிப் ஓகே. நம்ம ஒரு ஜனநாயகத்துல இருக்கோம். நமக்கு நல்ல சட்டங்கள் இருக்கிறது. நமக்கு ஒரு முறையான அரசியல் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சாமானியர்கள் ஏன் அரசியல் இன்னமும் பேசணும் நீங்க நினைக்கிறீங்க? நீ கேன் டாக் டு தட். கண்டிப்பா சாமானியர்கள் அரசியல் பேச வேண்டும் என்பதுதான் நம்ம இந்திய அரசியலமைப்பினுடைய விதிகளே. உதாரணத்துக்கு உங்களுக்கு அந்த காலத்துல தான் தெரியும், முதல்ல கிராம சபை இருந்துச்சு, அப்புறம் கிராம பஞ்சாயத்து இருந்துச்சு, நகர சபை இருந்துச்சு, நகராட்சி வந்துச்சு, ஊராட்சி ஒன்றியங்கள் வந்துச்சு, மாவட்ட பஞ்சாயத்து வந்துச்சு, அப்புறம் மேல சட்டமன்றங்கள், மேலவைகள், நாடாளுமன்றங்கள். எதற்காக வைக்கிறாங்க? கிராம பஞ்சாயத்து என்பது எதற்காக? பேசப்பட வேண்டும் என்பதற்காக. கிராமத்தில் இருக்கிற விவசாயிகள், கூலிகள் அல்லது பணியில் இருக்கின்றவர்கள் அனைவரும் பேசி அந்த கிராமத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தாமே ஒன்று கூடி தம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகத்தான் நம்முடைய முன்னோர்கள் கிராம சபையை கொண்டு வந்திருக்கிறாங்க. பல விஷயங்களை பேசினால்தான் பேசத்தான் பிரச்சனை வரும். ஐநா மன்றம் எதுக்கு அமைக்கிறாங்க? எல்லா மட்டங்களிலும் பேசப்பட வேண்டும். பேச்சுக்கு என்று ஒரு இடத்தை ஒதுக்கி அங்குதான் அரசியல் பேச வேண்டும். அடுப்பட்டில் தான் பேசணும், டீ கடையில் தான் பேசணும், முடிவெற்ற இடத்துல தான் பேசணும் என்பது இல்ல. பேச்சுரிமை என்பது இந்திய நாட்டில் சரி, உலகத்திலும் சரி, அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எங்கு பேச்சுரிமை மறுக்கப்படுகிறதோ, பேச்சுரிமை மறுக்கப்படுகின்ற இடத்தில் இருந்தால் புரட்சிகள் வெடிக்கின்றன. நான் இன்னொன்னு, உங்களுடைய கருத்துல ஒரு நியாயம் இருக்கிறது. நீங்கள் பயப்படுறதோ அல்லது தயங்குவதோ இருக்கிற காரணம் அரசியல் இங்கு சரியில்லாமல் இல்லை, அரசியல்வாதிகள் ஒரு சிலர் சரியில்லாமல் இருக்கிறார்கள். அதற்காக உங்கள் அச்சத்தை நீங்கள் வெளிக்காட்ட மறுக்கிறீர்கள். ஆனால் அரசியல் என்பது சரியானது. அந்த சரியான அரசியலை நாம் அனைத்து மக்களும் பேசி அதிலிருந்து இன்றைக்கு டாக்டர் எயிலன் அவர்கள் குறிப்பிட்டது போல இன்னைக்கு பேச்சின் மூலமாகத்தான் பல மாற்றங்கள் தமிழகத்தில் நிகழ்ந்திருக்கின்றன. தந்தை பெரியார் அவர்கள் பேசவில்லை என்று சொல்ல நீங்கள் நான் எப்படி கால் மேல் கால் போட்டு உட்கார முடியும்? எண்ணி பார்க்க வேண்டும். பெண் உங்களுக்கான இந்த உரிமையை இந்த அரங்கத்தில் கோபிநாத் அவர்கள் நிகழ்ச்சி அமைப்பாளர் விஜய் டிவி தந்திருக்கிறது சொன்னார் தந்தை பெரியாரின் பேச்சு. ஆக பேச்சு என்பது தமிழ் சமூகத்திற்கு மட்டுமல்ல, உலக சமூகத்திற்கும் பொதுவானது. உங்களுடைய உரிமைகளை இன்னைக்கு யார் தீர்மானிக்கிறா? உங்களுக்கான சட்டங்களை யார் ஏற்றது? உங்களுக்கான அனைத்து அரசியலமைப்புகள் தந்திருக்கிற அத்தனை விஷயங்களையும் அனுபவிக்கக்கூடிய மக்களாக இருக்கிற நாம் ஏன் நம்ம அதை பத்தி பேசக்கூடாது? ஏன் பயப்படணும்? எதற்காக பயப்படணும்? யாருக்காக பயப்படணும்? துணிஞ்சு பேசணும். பேச்சு அதில் ஒரு தீர்வு ஏற்படுத்தி நீங்க பேசுங்க, விவாதம் பண்ணுங்க. இப்போ நீங்க எனக்கே அவமானமா இருக்கு. நான் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டப்பேரவை உறுப்பினர். இங்க அமர்ந்திருக்கின்ற என் தமிழ்நாட்டுடைய தமிழ் குடிகள் இங்கு அவர் தொகுதியினுடைய மக்கள் பிரதியாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரையே நாங்கள் தெரிந்து கொள்ளவில்லை என்று சொல்கின்ற போது வேதனையாக இருக்கிறது. எங்களை போன்றவர்கள் அரசியலில் ஆர்வம் நாங்கள் வருகிறோம். இளைஞர்கள் இளைய தலைமுறை சாதிக்க வேண்டிய 25 வயசுல எம்எல்ஏ ஆன இன்றைக்கு 2 முறை வெற்றி பெற்றிருக்கிறேன். 3 முறை தேர்தல்களை சந்தித்திருக்கிறேன். வேப்ப மரத்தடியில் பேசினேன், புளிய மரத்தடியில் பேசினேன், வீதியில் பேசினேன், தெருக்களில் பேசினேன், மிதிவண்டிகளில் பேசினேன், ஆட்டோவின் ஒலிபெருக்கிகளில் பேசினேன். இன்றைக்கு இந்திய நாட்டுடைய நாடாளுமன்றத்தில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் முன்னில் இந்தியாவின் எதிர்காலத்தை குறித்து வாஜ்பாய் அவருடைய அரசாங்கத்தில் வேல்முருகன் உரை தமிழகத்தில் அல்ல இந்தியாவின் அரசியல் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. சாதாரண வீதியில் பேசிய வேல்முருகன் இந்திய நாடாளுமன்றத்தில் பேசுவதற்கான வாய்ப்பை பேச்சுரிமை வழங்கியிருக்கிறது. ஆனால் பேசுங்கள். நிச்சயம் உங்களால் இந்த மக்களை அணிதிரட்ட முடியும். யார் நல்லவர்கள், யார் கெட்டவர்கள் என்பதை பேசி ஒரு தெளிவான முடிவுக்கு வரக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்கிறது. அதை ஒருபோதும் நீங்கள் கைவிட வேண்டாம் என்ற அரங்கத்தின் சார்பாக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சிம்பிள். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான். இவர் பேசினதுல எனக்கு சுருக்குன்னு ஏதோ குத்துச்சு. அதுல நியாயம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. அரசியல் பேசணும் அப்படின்னு தோன்றது யாருக்கு? மனசளவில். தேங்க்யூ.